தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்தது எடப்பாடி பழனிசாமி தான் என ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் குற்றம் சுமத்தியுள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் ஆதித்தமிழர் கட்சி சார்பில் ஓரணியில் தமிழ்நாடு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய கட்சித் தலைவர் ஜக்கையன், சென்னை மாநகராட்சியில் தூய்மை பணிகளை தனியாருக்கு தாரை வார்த்து 700 தூய்மை பணியாளர்களை வேலையை விட்டு அனுப்பியது எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்தில்தான் என குற்றம் சுமத்தினார். இந்த நிலையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக எடப்பாடி பழனிசாமி நீலிக்கண்ணீர் வடிப்பதாகவும் சாடினார். அதிமுக ஆட்சியில் 10 மண்டலங்களில் தனியார் மயமாக்கப்பட்டது. அதை யார் செஞ்சாங்க? எடப்பாடி பழனிசாமி செஞ்சார். 10 மண்டலங்களில் செஞ்சார். கிட்டத்தட்ட 700 துப்புரவு பணியாளர்களை ஒரே நாளில் ஒரே கையெழுத்தில் 700 துப்புரவு பணியாளர்களை வீட்டுக்கு அனுப்பிய பெருமை எடப்பாடி பழனிசாமி சார். இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுக்கிறார். தூய்மை பணியாளர்கள்லாம் இந்த அரசு வஞ்சிக்குது, தூய்மை பணியாளர்கள்லாம் இந்த அரசு மிக மோசமாக நடக்குது என்று நீலிக்கண்ணீர் வடிக்கிறார்.